எலெக்ஷன்ல ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டார். பீக்கில் இருக்கார். எனக்கு ரொம்ப ஆசை அவர் போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு. சரி என்னடா கூட்டமா இருக்கும், அந்த சைடு போனா பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும் கூட்டம், டெய்லி கூட்டம் இருக்கும் எலெக்ஷன். சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவருடைய பிஏ ஒருத்தர் இருக்கார் பார்த்தசாரி சார், அவரு எம்எல்ஏ அவர் கிடைச்சானே எனக்கு பார்க்கணும்னு தோணுது, இப்போ வேண்டானே எப்போ ஃப்ரீயாக இருக்கா சொல்லுங்க, சும்மா 2 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு சால்வை போட்டு போயிடறாங்க. இப்போ நான் அண்ணா நகர் போகிற வேலை இருக்குது, அது பேசிட்டு ஃபோனில் பேசிட்டு போகிறேன், தாண்ட கூட இல்லை, உடனே ஃபோன் வர சொல்கிறாருன்ட்டு. உடனே 2 நிமிஷம் கூட ஆகலைங்க. அப்படி யூட்டன் எடுத்து அந்த வேலையில் விட்டு உள்ளே போகிறேன். என்ன கேட்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறியாமா நீ அப்படின்னாரு. கேப்டன் அப்படி இல்லை, இன்னைக்கு நீ எதிர்கட்சி தலைவர் யார் இருந்தா என்னப்பா, நீ வாட்டுக்கு வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு பேச போகிறேன், நீ என்ன செய்ய போகிற அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவரோட உட்காந்து பேசின வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தனியாக சீரியல் நிறைய பண்ணுற போல இருக்கே, பார்க்குறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அதான் அப்போ தான் கடைசியாக நான் பார்த்தது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த மாதிரி இறந்துட்டார். ஸோ இப்படி என்ன சொல்கிறேன், அதான் இப்படி ஒரு மாமனிதர் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சது நம்ம பெருசாக இருக்கும். கண்டிப்பாக.